Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வடிகால்வாய் சுவர்களும் மேல்தளமும் திடீரென இடிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து சென்னையில் மழைநீர் அதிகம் தேங்கும் இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கெல்லாம் மழைநீர் வடிகால்வாயை அகலப்படுத்தும் பணியை சுமார் 4000 கோடியில் செய்து வருவதாக கடந்த 4 ஆண்டுகளாக விளம்பரம் செய்து வருகிறதே தவிர இதுவரை பணிகள் முடிந்தபாடு இல்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாகும். தற்போது கூட பருவமழை தொடங்கி 2 மாதங்கள் ஆகியுள்ள நிலையிலும் கூட நுங்கம்பாக்கம், ஆயிரம் விளக்கு, ராயப்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டேங்க் ரோடு சாலையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் என்பது கடந்த 1 மாதமாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது அதே பகுதியில் மற்றொரு பகுதியில் ஏற்கனவே இருந்த இந்த மழைநீர் வடிகால் என்பது அதன் சுவர்களும் மேல் தளமும் திடீரென இடிந்து விழுந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்து உள்ளனர். நுங்கம்பாக்கத்தையும் அண்ணா நகர் பகுதியையும் இணைக்கும் மிக முக்கிய சாலையான இந்த டேங்க் பங்க் ரோடில் இந்த மழைநீர் வடிகால்வாய் பணிகளின் சுவர்களும் மேல் பூச்சும் திடீரென இடிந்து விழுந்திருப்பதால் மாநகராட்சி அதிகாரிகளும் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். இதனால் போக்குவரத்து காவலர்களுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த சாலை மிக முக்கிய சாலை. நுங்கம்பாக்கம், அதே போன்று அடையாறு போன்ற இடங்களில் இருந்து அண்ணா நகரை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் மிக முக்கிய சாலை இந்த டேங்க் பங்க் ரோடு தான். இந்த ரோட்டில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை துரிதப்படுத்துமாறு ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள பல குடியிருப்பு சங்கங்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வந்த காரணத்தினால் இன்று காலை திடீரென ஏற்கனவே பாழடைந்து இருந்த இந்த மழைநீர் வடிகால்வாய் என்பது சுவரும் மேல் தளமும் இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த சாலையில் தான் சென்னை இந்த வார்டனுடைய கவுன்சிலர் சிற்றரசனுடைய அலுவலகம் இருக்கிறது. அதே போன்று இந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறனுடைய அலுவலகமும் இந்த சாலையில் தான் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு முக்கியஸ்தர்கள் இருந்தும் இந்த சாலையில் மழைநீர் வடிகால்வாய் என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. சென்னையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் எந்த அளவுக்கு வேகமாக நடைபெற்று வருகிறது என்பதற்கு இந்த நுங்கம்பாக்கம் டேங்க் பங்க் சாலையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால்வாய் பணியை சான்று எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மழைநீர் வடிகால்வாய் பணிகளை முடிக்காமல் பருவமழையின் போது இதுபோன்று வடிகால்வாய்க்காக பள்ளம் தோண்டும் போதுதான் இதுபோன்ற மண் சரிவும் சாலை ஓரங்களில் ஏற்படக்கூடிய மண் சரிவும் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்று காலை நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இல்லாத நேரத்தில் இந்த மண் சரிவு ஏற்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.